என்ன ஒரு ரீல்ஸ் கூட நல்லாவே வரல. ச்சே! ரீல்ஸ் எல்லாம் இப்படிதான் எடுப்பாங்க போல. என் கம்பல்லாம் எவ்ளோ சூப்பரா இருக்கு. இதையும் ரீல்ஸ் பண்ணி போட்டா நல்லா வியாபாரம் ஆகுமோ? நாமளும் ஒரு நாள் அந்த மாரி பண்ணி பார்க்கலாம். இந்த கம்பல் எல்லாம் எவ்ளோ சூப்பரா இருக்கு. இந்த கம்பல் எல்லாம் வீடியோ எடுத்து நம்ப YouTubeலயும், Instagramலயும் போட்டா எவ்ளோ சூப்பரா இருக்கும்ல. லைக் எல்லாம் வரும். நம்பளுக்கும் வியாபாரம்லாம் நடக்கும்ல. ஆ எப்பதான் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஏம்மா நீ தான் கம்பல் கடை வச்சிருக்கிறியா? பரவாயில்லையே நெறைய கம்பல் வச்சிருக்க. எவ்வளோம்மா இந்த கம்பல் எல்லாம்? உங்களுக்கு எவ்வளோ ரேட்ல வேணும்? சொல்லுங்க. எனக்கு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அந்த ஃபோன கொஞ்சம் கீழ வையேன். நீ ஃபோன் மகாராணியா? ஃபோன விட்டு கீழயே வைக்க மாட்டியா? ஏங்க உங்க வேலை என்னமோ அத சொல்லுங்க. என்ன வேணும்னா சொல்லுங்க. இல்லன்னா விடுங்க. என்ன நான் ஃபோன் வச்சுட்டுலாம் நீங்க கேட்குறீங்க? ஏம்மா ஒண்ணும் கேட்கல. சரி நல்ல கம்பலா பார்த்து எடு. ரூ. 10 ஏதோ கம்பல். அந்த ரூ. 10 கம்பல கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். அம்மா என்ன எதுக்கு வுட்டுட்டு வந்துட்டீங்க? உங்க பின்னாடி தானே நான் வந்தேன். எதுக்கு என்ன வுட்டுட்டு வந்தீங்க? நான் பயந்துட்டேன் தெரியுமா? என்ன யாராவது கூட்டிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நீ பயப்படுற ஆளா? போ போ. சரி அந்த இருக்காங்க பாரு அந்த ஆன்டி தான். ஓ! இந்த ஆன்டி தானா? ஆன்டி எனக்கு புடிச்ச மாரி நெறைய கம்பல் காட்டுங்க. அதுலருந்து நான் ஒரு செலக்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு கம்பல். என்னது நெறைய கம்பல் காட்டணும். ஒரே ஒரு கம்பல் மட்டும் எடுத்துப்பியா? என்ன கம்பல் வேணும்? ஃபர்ஸ்ட்டு அத சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஒரு கம்பல் வாங்குறதுக்கு நான் எல்லா கம்பளையும் எடுத்து காமிச்சுட்டு இருக்கணுமா? ஏம்மா புடிச்சிருந்தா நான் வாங்கிப்பேன். ஃபர்ஸ்ட்டு ரூ. 10 கம்பலாச்சே அத காட்டு. அதுதான் என்ன பார்க்கணும். ரூ. 10 கம்பலா? அதோ அந்த 2 டப்பாவும் ரூ. 10 கம்பல் தான் வேணா எடுத்துக்கோங்க. இல்லன்னா விடுங்க. என்னம்மா நீ வந்து வியாபாரம் பண்ற மாரியே பேசலையே! ஏதோ ரவுடி பேசுற மாரியே பேசிட்டு இருக்க. வியாபாரம் பண்றவங்க பொறுமையா பேசணும். நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நானே இங்க சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். எங்க அம்மா வெளிய போயிருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் பார்த்துக்க சொன்னாங்க. நீங்க வாங்குனா வாங்குங்க, வாங்க கட்டி போங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது? அந்த அக்கா நல்லா பார்த்துப்பாங்க. இவங்க அம்மா எப்பம்மா வருவாங்க இந்த கடைக்கு? எங்க அம்மா பாத்ரூம் போய்க்கிறாங்க வீட்டுக்கு. அப்புறம் பாத்ரூம்லாம் போயிட்டு தான் வருவாங்க. எத்தன மணி ஆகும்லாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மா பாத்ரூம் போய்க்கிறாங்க வீட்டுக்கு. பாத்ரூம் போயிட்டு தான் வருவாங்க. எத்தன மணி ஆகும்லாம் எனக்கு தெரியாது. பாத்ரூம் போனா வீட்லயேவா இருப்பாங்க? இல்ல பாத்ரூம்குள்ளயே இருப்பாங்களா? வெளிய வந்து தானே ஆவாங்க. அது கூட தெரியாதா? இந்த லூச உட்கார வச்சுட்டு போய்க்கிறாங்க கடையில. சரி வாடி, இந்த கம்பல் எல்லாம் தான் ரூ. 10 என்னம்மா பேக்கெட் போட்டு வச்சுக்கிற ஃபுல்லா? ஆமாங்க அழுக்கு போட்டுரும்ல அதனால தான். ஓ! அப்படியா? சரி, சரி பரவால்ல. ஏய் இதுல என்ன கம்பல்ரி நல்லாருக்கு? ஏய் இந்த மாதிரி இந்த கம்பல் நல்லாருக்கு பாரு. எல்லா ட்ரெஸ் கூடயும் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவர் நல்லாருக்கு. ஆனா, எனக்கு என்னமோ இந்த கலர் தாண்டி புடிச்சிருக்கு. அத விட்டா ப்ளூ கலர் புடிச்சிருக்கு. வேற எதுவும் எனக்கு புடிக்கலப்பா. சரி பாப்பா, இதோ இருக்கிற இந்த கம்பல்லாம் என்ன ரேட்டு? ஒண்ணு ரூ. 30, ரூ. 50, ரூ. 120 அந்த மாரி எல்லா ரேட்லயும் இருக்கு. உங்களுக்கு என்ன ரேட்ல வேணும்னு சொல்லுங்க. இல்லன்னா பாருங்க. இந்த பொண்ணு இன்னைக்கு வியாபாரத்த கெடுத்துரும் போலயே! வியாபாரம் பாக்குற மாரி தெரியல. அவங்க அம்மா பாவம் இந்த பொண்ண இங்க நம்பி உட்கார வச்சுட்டு போய்க்கிறாங்க. சரி நம்ம வந்து தேவையானது எடுத்துப்போம். ரூ. 10 கம்மல்ல ஒரு 5 கம்பல் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அதுல ஒரு 8 கம்பல் எடுத்துப்போம். இந்த கம்பல் ஒரு ரூ. 10 சொன்னாங்க. பாப்பா இதுவும் ரூ. 10 தானே? ஆமா ஆன்ட்டி இதுவும் ரூ. 10 தான். சரி இதுல பார்த்தோன்னா இந்த ஒயிட் நல்லா இருக்கு. எனக்கு புடிச்சிருக்கு. சாரி எதா கட்டினா போட்டுப்பேன். கோல்டு நல்லா இருக்கு. இது 1, இது 2, 3, 4 கம்பல் செலக்ஷன் ஆயிடுச்சு. இந்த கம்பல்ல தான் ஒரு கம்பல் எடுத்து பார்ப்போமா? ஏம்மா எல்லாம் உழுது எடுத்து வச்சுப்பல்ல? நான் எடுத்து வச்சுப்பேன். சரி, சரி. இந்த ஆரஞ்சு கலர் 1, ப்ளூ கலர் 1, அப்புறம் இந்த ஸ்டோன் வச்சதுல இந்த ஒரு டசன் 1 குடுங்க. ஏம்மா எவ்வளோம்மா ஆச்சு? இருங்க எடுத்துக்கினே இருங்க. எங்க அம்மா வந்துருவாங்க. கணக்கு போட்டு சொல்லுவாங்க. என்னது இவ்ளோ பெரிய பொண்ணா இருக்கிற, உனக்கு கணக்கு போட தெரியாதா? என் பொண்ணு சொன்னாலே டக்குன்னு போட்டுருவா. அவ எத்தனாவது தெரியுமா படிக்கிறா? 3வது தான் படிக்கிறா. ஆனா அவளே கணக்கு போட்டுருவா. உனக்கு கணக்கு போட தெரியாதா? என்னதான் படிச்சுக்கிற? என்னம்மா படிச்சுக்கிற நீ? நானா 12த் இப்பதான் படிச்சுன்னுருக்கிறேன். இந்த வருஷம் தான் எக்ஸாம் எழுத போறேன். ஓஹோ! உன்னோட எக்ஸாம் ரிசல்ட்டே எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. உன்ன யாரு 12த் வரைக்கும் எடுத்துன்னு போனாங்கன்னே தெரியல. ஏம்மா 10த்ல பாஸா இல்லையா நீ? பாஸ்ட் ஆன்டி. ஜஸ்ட் பாஸ் வந்துட்டேன். ஓஹோ! சரி 12த்ன்னு சொல்லிட்டு இங்க பாரு உட்காந்து ஃபோன குத்து வச்சுக்கிறாங்க உங்க அம்மா. ஐயோ! உங்க அம்மாவ சொல்லி என்ன பண்றது? சரி, சரி எனக்கு எவ்வளோ ரேட் ஆச்சுன்னு பாரு. நான் வீட்டுக்கு போணும். சொல்றேன் ஆன்டி. ஒரு 2 நிமிஷம் இருங்க. இந்த ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆன்டி. அவங்க வரத்துக்கு கொஞ்ச நேரம் ஆகும் போல. நம்ம அந்த பக்கம் ஒரு பார்க் இருக்கு. அந்த பக்கம் போவோமாடி? பார்க்கா? பார்க்கெல்லாம் வேணாம். எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களாம்மா? ரொம்ப நாள் ஆச்சும்மா ஐஸ்கிரீம் சாப்ட்டு. அக்கா இருங்கக்கா. அது முடிஞ்சிருச்சு. நான் வந்துடுறேன். ஏம்மா பாப்பா நீ ரீல்ஸாவே பார்த்துட்டு இரு. என் பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் வேணும்மா. நான் போய் வாங்கி குடுத்துட்டு கூட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளயாச்சும் எல்லாத்தையும் எடுத்து வை. எங்கேயாவது போட்டுற போறேன் எல்லாத்தையும். சரியா? யாராவது வந்து எடுத்துன்னு போயிட்டா எனக்கு தெரியாது. நான் பார்த்த கம்பல் எனக்கு வேணும் சொல்ட்டேன்.
அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளு. நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? சரி வாடி நம்ம போய் நீ கேட்ட மாரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் வா. ஐஸ்கிரீம் காலி ஆயிடும் இல்லன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.